கரூர் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம். 607 அதாவது சும்மா குத்துமதிப்பால் 607 காவலரும் சட்டசபையில் சொல்லியிருந்தார். திரு டேவிட்சன் அவர்கள் வந்து 500 காவலரும் சொல்லியிருந்தார். சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும் ஏன்னா அவசரப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது. அது குறித்து இல்லைங்க பாருங்க, எங்களுடைய தலைவருக்கு வந்தது விட்னஸ் சம்மன். உங்க எல்லாருக்கும் தெரியும். உள்ள நடந்த உள்ள என்ன நடந்ததுன்ற தெரிவிக்கிறது அது மாண்பாக இருக்காது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றில் ஒரு சிம்பிள் உதாரணம், 607 காவல்துறை வந்து காவலர்கள் அங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தோம்னு சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார். 607 அதாவது சும்மா குத்துமதிப்பால் 607 காவலரும் சட்டசபையில் சொல்லியிருந்தார். திரு டேவிட்சன் அவர்கள் வந்து 500 காவலரும் சொல்லியிருந்தார். ஒரு சின்ன முரண்பாடு சொல்கிறேன். ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியல் வந்து ஒவ்வொரு சட்டசபையில் சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும். ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல விதத்தில் இந்த கேஸில் நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததிலிருந்து அது நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டமில் பல குளறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னே கூறியிருந்தோம். அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன்தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது. அது குறித்தும் சிபிஐயிடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம். ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன்தேதியிட்டு நாங்கள் தான் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொன்னோம்னு சொல்லி தமிழக கரூர் நகர ஸ்டேஷன்லேருந்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம். அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் அட் எனி காஸ்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.